அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய பூவன் வாழைப்பழத்தை வச்சு ஒரு இலை புட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். அதோட ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். இதில் நிறைய நெய் போட்டிருந்தாங்க, ஆனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஒரு டம்ளர் ரவையை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதை வறுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட அரை டம்ளர் தேங்காய் துருவல், ஒரு டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. அடுத்தது நல்லா கனிஞ்ச பூவன் வாழைப்பழம், எந்த வாழைப்பழம்னாலும் போட்டுக்கலாம். பூவன் வாழைப்பழம்னு சொன்னாங்கனால பூவன் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். இது 2 பழத்தை நல்லா பிசைஞ்சு அதில் நம்ம சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம அடுப்பு பற்ற வைக்காமல் தான் செஞ்சிட்ருக்கோம். ரவை மட்டும்தான் அடுப்பில் வறுத்துருக்கோம். அடுத்தது இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்துக்கணும். அதில் நெய் தடவி நம்ம வச்சுக்கலாம். இந்த இலையெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு இந்த ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம அப்படியே இலையை போட்டு மூடிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லா இலையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வாழை இலை அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில், சூடான இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி தட்டில் வச்சு மூடி போட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான பூவன் வாழை இலை புட்டு கிடைக்கும். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம். இல்லை கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் நம்ம வீட்லேயும் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்து அசத்துங்க. இதில் பூவன் அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் அப்படியே ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் பூவன் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். அதில் நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கையிலலாம் ஒட்டலை, நம்ம நெய் தடவி வச்சுருக்கிறதுனால நல்லா அப்படியே தனியாக வந்துருச்சு. இது கொஞ்சம் ஸ்டஃபிங் அதிகமாக போயிடுச்சு, அதனால் இலையில் தனியாக வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் ஸ்டஃபிங்கை குறைச்சிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்படி இலையும் நம்ம எடுத்து சூடு ஆறணுன்னா எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டெலிஷியஸான பூவன் வாழை இலை புட்டு கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.